வர முடியாத ஏரி நம்ம இந்தியாவில் இருக்கா? நம்ம இந்தியாவில் மியான்மர் எல்லையில் நவாங்னு ஒரு லேக் இருக்கு. சில பேர் அந்த லேக்கை திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, 2ஆம் உலக போறப்போ இந்த ஏரி மேல ஒரு ஏரோப்ளைன் பறந்துட்டு இருந்திருக்கு. பைலட் இந்த லேக்கை தரைன்னு நினைச்சு லேண்டிங் பண்ணிருக்காங்க ஏரோப்ளைனை. அதனால அந்த பிளைட் ஏரிக்குள்ள மூழ்கி காணாம போயிருச்சான். இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த பிளைட்டையும் பைலட்டையும் அந்த ஏரிக்குள்ள கண்டுபிடிக்க போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லையா. இது மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டை சேர்ந்த வீரர்கள் அவங்க நாட்டுக்கு போகிறப்போ அந்த ஏரி வழியா செல்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கூட்டமே காணாம போயிட்டாங்கன்னா ஏரிக்குள்ள ஏரியோட மறுக்கரைக்கு அவங்க செல்லவே இல்லையா. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசனே சொல்றாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்க அந்த ஏரியில ஒரு மிகப்பெரிய மீனை பிடிச்சு சமைச்சு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல வாழுற ஒரு பாட்டியும் அந்த பாட்டியோட பேத்தியும் மட்டும் விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு மறந்துட்டாங்களாம். இதனால ரொம்பவே கோவப்பட்ட அந்த பாட்டி ஊர் மக்கள் எல்லாரும் கூடயும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இதனால கோவப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாட்டியையும் அவங்களோட பேத்தியையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பாட்டியும் அவங்களோட பேத்தியும் அந்த ஏரிக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட அடுத்த நாளே ஒட்டுமொத்த கிராமமும் மூழ்கிடுச்சு அந்த லேக்குள்ள. இந்த ரீசனை சில பேர் உண்மைன்னு நம்புறாங்க. சயின்டிபிக்கா செக் பண்ணி பாக்குறப்போ இதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா.